ما حراك بهذا أن يكبر قدرك عند الله. بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய அருளால் ரமதானுடைய நோன்புகளை பூர்த்தி செய்து ஈதுடைய தினத்திலே அல்ஹம்துலில்லாஹ் நாம் எல்லாம் இருக்கின்றோம். அப்ஷிர், நற்செய்தி பெற்றுக் கொள்ளுங்கள். மன் ஸாம ரமதான ஈமானன் வஹ்திஸாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பிஹ். யார் ரமதானுடைய மாதத்தில் ஈமானோடும் நன்மை எதிர்பார்த்தும் ரமதானுடைய நோன்புகளை நோற்றார்களோ அவர்களுடைய முன்பாவங்கள் அனைத்தையும் அல்லாஹ் மன்னிக்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் மேலும் சொன்னார்கள், மன் காம ரமதான ஈமானன் வஹ்திஸாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பிஹ். யார் ரமதானுடைய இரவுகளில் நின்று வணங்கினார்களோ அவர்களுடைய முன்பாவங்கள் அனைத்தையும் அல்லாஹ் மன்னிக்கிறான். அப்ஷிர், அல்லாஹ்வுடைய தூதர் மேலும் சொன்னார்கள், மன் காம லைலத்தல் கத்ரி ஈமானன் வஹ்திஸாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பிஹ். யார் ரமதானுடைய லைலத்துல் கத்ருடைய இரவில் அல்லாஹ்வை ஈமானோடும் நன்மை எதிர்பார்த்தும் நின்று வணங்கினார்களோ அவர்களுடைய முன்பாவங்கள் அனைத்தையும் அல்லாஹ் மன்னிக்கிறான். அப்ஷிர், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வலில்லாஹி தகாஉ மினன் நார். இந்த ரமதானுடைய இரவுகளில் அல்லாஹ் நரகத்தில் இருந்து மனிதர்களை விடுதலை செய்கிறார். எந்த இரவில் அல்லாஹ் விடுதலை செய்தான்? வதாலிக ஃபி குல்லி லைலா. ரமதானுடைய ஒவ்வொரு இரவிலும் அல்லாஹ் அவன் நாடியவர்களை நரகத்தில் இருந்து விடுதலை செய்கிறான். அல்ஹம்துலில்லாஹ், அந்த ஓர் இரவில் அல்லாஹ் எம்மை நரகத்திலிருந்து விடுதலை செய்திருந்தாலும் அல்ஹம்துலில்லாஹி அலா குல்லி ஹால். அப்ஷிர், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லிஸ்ஸாயிமி ஃபர்ஹதான். நோன்பாளிக்கு இரண்டு சந்தோஷம் உண்டு. ஒன்று ஃபர்ஹத்துன் இன்த ஃபித்ரி, இஃப்தாருடைய உணவு அவனுக்கு முன்னால் இருக்கும் பொழுது அவன் அடையக்கூடிய சந்தோஷம். இஃப்தாருடைய நோன்பு திறக்கும் பொழுது அவன் அடையக்கூடிய சந்தோஷம். வ ஃபர்ஹத்துன் இன்த லிகாஇ ரப்பி, நாளை மறுமையில் அல்லாஹ்வை இந்த நோன்பால் அவன் பார்க்கும் பொழுது அடையக்கூடிய சந்தோஷம். ஒரு சந்தோஷம் அல்ஹம்துலில்லாஹ் நாம் எல்லோரும் அனுபவித்திருப்போம். இன்னொரு சந்தோஷம் நாளை மறுமையில் எமக்காக இந்த ரமதானுடைய பரிசாக காத்திருக்கிறது. அந்த நாளில் முகங்கள் எல்லாம் செழிப்பாகி அல்லாஹுவை முன்னோக்கி அல்லாஹுவை அவர்கள் பார்த்து கொண்டிருப்பார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த பாக்கியத்தை எமக்கு தரட்டும். அல்ஹம்துலில்லாஹ், இந்த ரமதானுடைய மாதத்தில் அல்லாஹுவை நின்று வணங்கினோம், குர்ஆனை ஓதினோம், அல்லாஹ்விற்கு இபாதத் செய்தோம், இன்னும் எம்மால் முடிந்த வணக்க வழிபாடுகள் அனைத்தையும் செய்தோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதை அங்கீகரிக்க வேண்டும். இந்த சிறப்புகள் எல்லாம் யாருக்கு? யார் ரமதானை அல்லாஹ்வுடைய முகத்தை நாடி நன்மையை நாடி அல்லாஹ்விடத்திலே அந்தஸ்துகள் உயர வேண்டும் என்பதற்காக இபாதத் செய்தார்களோ அவர்களுக்கு. யாருக்கு இந்த சிறப்புகள் இல்லை? யார் ரமதானை மற்ற மாதங்கள் போல் கழித்தார்களோ, தொழுகை, நோன்பு, இதை தவிர வேறு எந்த வணக்க வழிபாடுகளும் இல்லாமல் சாதாரண ஒரு மாதமாக யார் இந்த ரமதானுடைய மாதத்தை கழித்தார்களோ அவர்களும் அல்லாஹ்வுடைய அருளில் நம்பிக்கை இழக்க வேண்டாம். குல் யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ். ரமதான் முடிந்து விட்டால் அல்லாஹ்வுடைய அருள் முடிவதில்லை. ரமதான் முடிந்து விட்டால் சொர்க்கத்துடைய வாசல் முடியவில்லை. நரகத்திலிருந்து விடுதலை அடையக்கூடிய அந்த கூட்டத்தில் நாம் ஆக முடியாது என்று இல்லை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய ரஹ்மத்துடைய வாசலை மறுமை வரை அல்லாஹ் திறந்து வைத்திருக்கிறார். சொர்க்கம் திறக்கப்பட்டு இருக்கிறது. மறுமை வரை சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய வழிகளை சொல்கிறேன். நரகத்திலிருந்து எம்மை பாதுகாக்கக்கூடிய வழிகள் திறந்தே இருக்கிறது மறுமை வரை. அல்லாஹ்வுடைய அருளில் ஒருபோதும் நம்பிக்கை இழக்காதீர்கள். இன்னும் அல்லாஹ் எமக்கு வாழ்வை கொடுத்திருக்கிறான். அல்லாஹ்வை நோக்கி திரும்புவதற்கு, எம்முடைய பாவங்களுக்கு மன்னிப்பை தேடுவதற்கு, அல்லாஹ்வை முன்னோக்குவதற்கு. அல்லாஹ்விடத்திலே இந்த ரமதானுடைய நாட்களில் நாம் ஏதாவது தவறுகள் செய்திருந்தால் அல்லாஹ் அதை மன்னித்து இந்த முழு ரமதானையும் அல்லாஹ் எமக்கு அங்கீகரிக்க வேண்டும் என்ற பிரார்த்தனையை அல்லாஹ்விடத்திலே முன்வையுங்கள். தக்கபலல்லாஹு மின்னா வ மின்கும். அல்லாஹ் உங்களுடைய அமல்களையும் என்னுடைய அமல்களையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அங்கீகரிப்பானாக. இந்த ஈதை மகிழ்ச்சியான முறையில் நீங்களும் உங்களுடைய குடும்பத்தார்களும் கொண்டாடுங்கள். அல்லாஹ்விடத்திலே இந்த ஈதுடைய தினத்தில் இந்த முஸ்லிம் சமூகத்திற்காக பிரார்த்தனை செய்வதிலிருந்து மறந்து விடாதீர்கள். நாம் இன்று மகிழ்ச்சியோடு நல்ல ஆடைகளை உடுத்திக் கொண்டு குடும்பங்களோடு குழந்தைகளோடு வாழ்கிறோம். ஆனால் எம்மை சுற்றி வாழக்கூடிய நம்முடைய முஸ்லிம் சமூகம் அப்படி அல்ல. இந்தியாவில் என்ன நிலைமை என்று எமக்கு தெரியும். இலங்கையில் என்ன நிலைமை என்ற அந்த இலங்கை வாசிகளுக்கு தெரியும். உலகத்திலே எத்தனையோ நாடுகளில் முஸ்லிம்கள் அகதிகளாக, அன்றாட சாப்பாட்டிற்கு வழி இல்லாமல் அகதிகளாக, விதவைகளாக, பெற்றோர்களை இழந்து, பிள்ளைகளை இழந்து வாழக்கூடிய சமூகம் எம்மை சுற்றி வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இந்த ஈதுடைய தினத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுக்கும்
மகிழ்ச்சியுடைய தினமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆக்கித் தர வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்யுங்கள். இந்த சமூகத்தை இந்த ஈதுடைய தினத்தில் மறந்து விடாதீர்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த முஸ்லிம் சமூகத்தை பாதுகாப்பானாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த முஸ்லிம் சமூகத்திற்கு வெற்றி அளிப்பானாக. யா அல்லாஹ், நாங்கள் பலகீனமானவர்கள், எங்களை நீ பலப்படுத்துவாயாக. எங்களுக்கு இந்த உலகத்தில் வாழ்வதற்கு, மகிழ்வோடு இந்த பூமியில் எங்களுடைய முழு சமூகமும் வாழ்வதற்கு யா அல்லாஹ் எங்களுக்கு உதவி செய்வாயாக. உஷ்ஹிதுக்கும், அல்லாஹ்வை சாட்சியாக வைத்து உங்களிடத்திலே கூறுகிறேன், இன்னி உஹிப்புக்கும் ஃபில்லாஹ், அல்லாஹ்விற்காக உங்கள் எல்லோர்களையும் நேசிக்கிறேன். தக்கப்பலல்லாஹு மின்னா வ மின்கும், பாரக்கல்லாஹு லக்கும். மகிழ்வோடு நீங்களும் உங்களுடைய குடும்பத்தார்களும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டித் தந்த முறையில் இந்த ஈதை கொண்டாடுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.